தொழவில்லை என்றால் என் குழந்தை அடித்து மிதித்து வேணாம். என் குழந்தை அறிவுரை சொல்லி 5 வயசு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி என் குழந்தை பையனோ பிள்ளை வளர்ந்துட்டாங்க, தொழ வேண்டிய நேரம் வந்து விட்டு தொழ வேண்டும் என்றால் அந்த பிள்ளையை தொழும்படி ஏவி அந்த தொழுகையை மறுத்து பேசும்போது, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளையை முக்கீமஸ்ஸலா தொழுகையாளியாக ஆக்கியா அல்லாஹ் என்று நபிமார்கள் துவா செஞ்சாங்களே, அந்த துவாவை நாம் செய்து நம்முடைய மக்களுக்கு தொழுகையாகலியாக நீ இருந்தால் மட்டும்தான் என் ஜனாசாவுக்கு நீ தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். நீ அந்த நேரத்துல தொழுகையாளியா இல்லை என்றால் அந்த நேரத்துல உனக்கு துவாவும் வராது. அங்க தெருவில் நின்று யாரோ இறந்து போயிருக்கிறாரு, சீக்கிரம் அடக்கம் பண்ணி முடிச்சு விடுங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் துக்கத்தை காட்டி விட்டு செல்லக்கூடிய ஒரு பரிதாபகரமான நிலைமையில் இருந்து விட்டு போகும். அன்புமிக்கவர்கள், வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம்முடைய சூழ்நிலையை புரிந்து வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நாம் முயல வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் பல்வேறு விஷயங்களை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை மெய்மறந்த ஒரு நிலைக்கு போய்கொண்டிருக்கிறோம். அது நிலையானதல்ல. சிரிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கையை பாசிட்டிவா நினைக்கணும், நல்லதுதான். அதே நேரத்துல மௌத்தின வீட்டுக்கு போயாச்சா கொஞ்சம் அழுக வேண்டும், கொஞ்சம் கவலைப்பட வேண்டும், என்னுடைய மரணத்தை பற்றி நினைவு எனக்கு வர வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய அந்த அழுகை அல்லாஹ் தான் சிரிக்க வைக்கிறான், அல்லாஹ் தான் அழ வைக்கிறான். அந்த அழுகை வெளிப்படுத்த வேண்டும், அதை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த அழுகை வெளிப்படுத்தினால் உன்னை நரக நெருப்பு தீண்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழுகையை நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்பதற்கு நாம் முயல வேண்டும். அன்புமிக்கவர்களே, அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதனை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த மனிதர் மறுமை நாள்ல அப்படியே வர்றாரு, அல்லாஹ் முன்னாடி வர்றாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது உனக்கு எதிராக நான் சாட்சி கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த அடியான்ட்டு அல்லாஹ் கேட்கிறான். உடனே அவன் சொல்றான், எனக்கு எதிராக ஒரு சாட்சியை நீ கொண்டு வர முடியுமா, என்னிலிருந்து கொண்டு வர வேண்டும் முடியுமா என்று அவன் கேட்கிறான். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னிலிருந்து நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருடைய வாய்க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீல் வச்சிடறான். அவருடைய தோல் எல்லாம் பேசுது, சதையெல்லாம் பேசுது. பேசின உடனே அந்திகி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், பேசு என்று சொன்ன உடனே சதை பேசுது. அது என்னன்னா யார்கிட்டெல்லாம் தொட்டுச்சோ, என்னெல்லாம் தவறு பண்ணுச்சோ எல்லாத்தையும் அந்த சதை பேசுது, அது தோல் பேசுது. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையும் அந்த தோல் எடுத்து 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 சொல்லுது. உடனே அந்த மனிதன் ஒன்று செய்ய முடியாமல், எனக்கு எதிராக இறைவன் என்னுடைய தோலை பேச வைத்து விட்டானா, என் தொடை பேசுது, என்னுடைய தோல் பேசுகிறது, என் சதை பேசுகிறது இப்படின்னு அவன் அதிர்ச்சியாகி போய் அந்த நேரத்துல அந்த தோலை பார்த்து அந்த மனிதன் கேள்வி கேட்கிறான், எனக்கு எதிராகவா சாட்சி பேசுகிறீர்கள், உங்களை